கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலே நீங்கள் வளரும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, be filled with the Holy Spirit. ஸோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் 3 அனுபவங்கள், சிலருக்கு 2 அனுபவங்கள் இருக்கின்றன. பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்படுதல், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவியினால் தொடர்ந்து நடத்தப்படுதல். பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்படுதல் என்பது ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. சிலருக்கு பரிசுத்தாவினால் புதுப்பிக்கப்படுதலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுதலும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. சிலருக்கு தனித்தனியாக நடக்கிறது. அவர்கள் ஒரு முறை புதுப்பிக்கப்படுகிறார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறார்கள். பிறகு அவர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறார்கள். ஆனால் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியினாலே தொடர்ந்து நடத்தப்படுவது தான் மிக முக்கியமான காரியம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். 9ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸோ 9ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத யாரும் திருச்சபையின் அங்கத்தினர் அல்ல, அல்லது பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்படாதவர்கள், உயிர்ப்பிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் யாருமே திருச்சபையின் அங்கத்தினர் அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பதனால யாரும் கிறிஸ்தவராக மாறுவதில்லை. சபைக்கு தொடர்ந்து போவதனால யாரும் கிறிஸ்தவராக மாறுவதில்லை. கிறிஸ்தவ பாடல்கள் பாடுவதனாலோ, ஜெபம் பண்ணுவதனாலேயோ, வேதம் வாசிப்பதனாலோ யாரும் கிறிஸ்தவர்களாக மாறுவதில்லை. தசமபாகம் காணிக்கை கொடுப்பதனாலேயோ, சபையிலே பொறுப்பில், தலைமைத்துவத்தில், கமிட்டியில் இருப்பதனாலேயோ யாரும் கிறிஸ்தவர்களாக மாறுவதில்லை. கிறிஸ்துவின் ஆவி அல்லது பிதாவின் ஆவி, பரிசுத்த ஆவி யாருக்குள் வந்தாரோ, யாரை உயிர்ப்பித்தாரோ அவர்கள்தான் திருச்சபையின் அங்கத்தினர். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 பேதுரு 1:23 இதெல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்த ஆவியினாலே மறுபடி பிறந்தவர்கள், ஆவியினாலே பிறந்தவர்கள், பரிசுத்த ஆவியினாலே புதுப்பிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், சீஷர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் மறுபடி பிறக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை, ஆவியினால் பிறக்கிற அனுபவத்தை, மறுபிறப்பின் அனுபவத்தை பெறாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே உங்களை நிரப்பும்படி ஜெபியுங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் உங்களில் நிறைவேறும். பரிசுத்த ஆவியினாலே மறுபடி பிறப்பீர்கள். ஒருவேளை பரிசுத்த ஆவியினாலே பிறந்திருக்கிறீர்கள், ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறது, ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாய் நிரப்பப்படாமல், பரிசுத்த ஆவியின் நிறைவை, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறாமல் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுங்கள், கேளுங்கள், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அதைத்தான் ஆண்டவர் லூக்காவில் சொல்லியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே சில சுவிசேஷ புத்தகத்தில் நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு மக்கள் அந்த வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். நன்மையான ஈவு பரிசுத்தாவி, பரிசுத்தாவை காட்டிலும் மேலான நன்மை நமக்கு ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் பரிசுத்தாவின் நிறைவை பெறாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபியுங்கள், காத்திருங்கள். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47-49 உள்ள வசனங்களிலே, பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படி காத்திருங்கள் என்று சொன்னார். பரிசுத்தாவினாலே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சீஷர்களுக்கு கட்டளையிட்ட பின்பு, நீங்கள் இங்கே காத்திருங்கள், எங்கும் போகாதிருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1:5 வசனம் சொல்கிறது, அவர்கள் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவதற்காக காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்தாவினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பிறந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. ஆகவே பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள்.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17, 18 வசனம் சொல்கிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அதுதான் யோவேல் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், அதுதான் நிறைவேறியது என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கம் பண்ணினார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்தாவினால் பிறப்பது அவசியம், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவது அவசியம். பரிசுத்தாவினால் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அல்லது ஏற்கனவே நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள், மிக முக்கியமானது என்னவென்றால் தொடர்ந்து பரிசுத்தாவினாலே நடத்தப்பட வேண்டும். தொடர்ந்து பரிசுத்தாவினால் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்குள் இருந்து பேசுவார், உணர்த்துவார். ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி கேட்க வேண்டும். ஆவியானவர் உணர்த்துவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார், ஜெபம் பண்ணும்போது உணர்த்துவார். நீங்கள் சும்மா இருக்கும்பொழுது, நடக்கும்பொழுது, போகும்பொழுது, வரும்போது ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார். ஆவியினாலே நடத்தப்படுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியினால் புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியினால் நிரப்பப்படுகிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. உண்மையான சீஷர்கள் பரிசுத்தாவினால் அனுதினமும் நடத்தப்படுகிறார்கள். பரிசுத்தாவினால் நடத்தப்படாமல் உண்மையான சீஷர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை அறிவிலே வாழ்வதில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை திறமையிலே வாழ்வதில்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில், அமைப்பில், நிர்வாகத்தில், நிகழ்ச்சியிலே வாழ்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அனுதினமும் ஆவினால் நடத்தப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படவும் பரிசுத்தாவினால் நடத்தப்படவும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆவிக்குரிய அனுபவத்தை வாஞ்சியுங்கள், ஆவியிலே வளருங்கள். நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, நமக்கு ஆத்மா இருக்கிறது, நமக்கு ஆவி இருக்கிறது. நம்முடைய ஆவியிலே பரிசுத்தாவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஆவி உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய ஆவியிலே ஆண்டவர் உணர்த்துவார், பேசுவார், ஏவுவார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஆவினாலே ஏவப்படவும், ஆவினாலே உணர்த்தப்படவும், ஆவினாலே நடத்தப்படவும், ஆவினாலே போதிக்கப்படவும், ஆவிக்குரியவர்களாய் வாழவும், ஆவிக்குரிய சீஷர்களாக இருக்கவும், ஆவிக்குரிய சீஷர்களை உருவாக்கும் உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.